ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஓஹோ எந்தன் பேபி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் விஷ்ணு விஷால் ஒரு ஆக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட படத்தோட ஹீரோ 2 கதையை சொல்கிறாரு. அந்த கதை விஷ்ணு விஷாலுக்கு சுத்தமாக பிடிக்கல. விஷ்ணு விஷால் ஹீரோ கிட்ட லவ் ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ தன்னோட லவ் ஸ்டோரியை கதையாக சொல்கிறாரு. இந்த கதை விஷ்ணு விஷாலுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. பட் ஹீரோ அந்த கதையை பாதி தான் சொல்லியிருக்காரு, மீதி கதை எதுவுமே சொல்லலை. அதுக்கு காரணம் அவரோட லவ் அதுலேயே பிரேக்கப் பண்ணது தான் காரணம். ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில சண்டை வர என்ன காரணம்? ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா? கடைசியா ஹீரோ டைரக்டர் ஆனாரா இல்லையா? இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை ரொம்பவே நார்மல் ஸ்டோரி தான். பட் அதை ஸ்கிரீன் பிளேல ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. லவ்வர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஈகோ மற்றும் சுயநலம் இருந்தா அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மன கஷ்டத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத படத்துல டீட்டெயில்டா காமிச்சிருக்காங்க. படத்துல உள்ள ஸ்கூல் லவ் போர்ஷனும் காலேஜ் லவ் போர்ஷனும் காமெடியா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஹீரோ ஹீரோயினியோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ ருத்ரா ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காரு. விஷ்ணு விஷால் மற்றும் மிஸ்கினுக்கு இந்த படத்துல பெரிய அளவு கேரக்டர் இல்லாட்டாலும் தங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணி கொடுத்திருக்காங்க. இதை தவிர படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை பார்த்து பழக்கப்பட்ட அதர பழைய ஸ்டோரியா தான் இருக்கு. அதனாலேயே படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் ரொம்ப பிரெடிக்டபிளா இருக்கு. படத்துல உள்ள சில கேரக்டரை ஒழுங்காவே டெசம் பண்ணல. படத்துல அடல்ட் சீன்ஸ்னு பெருசா எதுவும் இல்லைனாலும் ஹீரோ ஹீரோயினியோட முத்த காட்சிகள் சில இருக்கிறதுனால ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. படத்துல தேவையில்லாத நிறைய சீனை வச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொன்னா விஷ்ணு விஷால் படத்துல ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதுனால படப்பிடிப்பு காட்சிகள் சில வச்சிருக்காங்க. அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லை. படம் ஒரு கட்டத்துக்கு மேல சுலோவா போறமா இருக்கு. அதனாலயே படத்தோட டியூரேஷனை இன்னும் கம்மி பண்ணிருக்கலாம். இந்த படத்தை கிருஷ்ணகுமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஷ்ணு விஷால், ருத்ரா, மிஸ்கின் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.